ஸோ இப்போது 30-20 முடிஞ்சிச்சு. ஸ்குவாடில் வந்து சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்தாச்சு. ஸோ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க. இந்த தடவை ஹர்ஷதீப் சூப்பராக ஓப்பன் பவுலிங் போட்டால் அப்படி. ஸ்பின்னர்ஸ் குல்தீப், சக்கரவர்த்தி நல்லா போட்டாங்க. ஹர்ஷதீப் நல்லா போட்டிருக்காப்படி. ஹர்ஷித் ராணா மட்டும்தான் 8 ரன் எக்கானமி. ஏன் இது புவனேஸ்வர் ஷமினால் கொடுக்க முடியாதா கேட்டால் ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் எடுத்தானேங்கிறாங்க. ஏன் ஷமிக்கு நியூ பால் கொடுங்க. இதேமாதிரி ஸ்விங் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா புவனேஸ்வர்னாலே எடுக்க முடியும், ஷமினாலே எடுக்க முடியும். ஆனால் எடுக்க மாட்டாங்க. பேட்டிங்கில் மறுபடியும் ஸ்கேம். கில்லு, ஸ்கை 2 பேரும் ரன்ன பால் தான் அடிச்சிருக்காங்க. அவன் 28, கில்லு. ஸ்கை வந்து 12 ஆஃப் 11. கேட்டால் ஜெயிச்சிட்டோம்பாங்க. ஆனால் அபிஷேக் சர்மானால தான் ஜெயித்தோம். குவிக் ஃபயர் 30%. தூபே ஃபினிஷிங். இந்த மாதிரி தூபே பொசிஷன் கொடுத்தா நல்லா ஆடுவான். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் மாற்றி ஆட வச்சு. திலக் வந்து நம்பர் 3 போட்டானே ஸ்டடி பண்ணிட்டார் டீமை. இல்லாட்டி டீம் என்ன ஆகுது, சொதப்பி இருப்பாங்க இந்த ரன்னே சேஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு புரியல ஏன் கில்லுனால இப்படி ஆகுதுன்னு. சரி, அப்படி உங்களுக்கு வந்து நம்பர் 5லேயே சாம்சன் இறக்குங்களேன். சூர்யா ஃபார்ம்லன்னா சூர்யா நம்பர் 5 போட்டு சாம்சன் உள்ள வந்து நம்பர் 4லேயே தான் இருக்குங்க. டீம் தான் மிடில் ஆர்டர் கஷ்டப்படுதுன்னு தெரியுதுல்ல. சாம்சன் ஃபார்மில் இருக்கும்போது கில்ல மாதிரி மொக்கையை உள்ளே வச்சுட்டு ஏன் தான் இப்படி டீமை பாடாப்படுத்துறீங்கன்னு தெரில. பைலட்டர் சீரிஸ் ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது. நல்ல டீம் எடுத்து வேர்ல்டு கப் போகணும். நியூசிலாந்து சீரிஸ் வேறு வருது, வேர்ல்டு கப் வருது. இப்படிலாம் வச்சு டீமை வச்சு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி பார்ப்போம், இன்னும் 2 T20 பேலன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் கில் அடிக்கலைன்னா ஒழுங்காக அடுத்த நியூசிலாந்து சீரீஸில் அவனை தூக்கிட்டு சாம்சங் உள்ளே கொண்டு வந்துட்டு ரிங்கு சிங் உள்ளே கொண்டு வந்து டீமை காப்பாற்றுறதுக்கு வழி பார்த்துக்கோங்க. ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக ஷமி புவனேஸ்வரும் எடுங்க.